வணக்கம் மக்களே மற்றும் பார்வையாளர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, சி.என். லட்சுமிகாந்தன் அவர்களின் கொலை வழக்கு எவ்வாறு ஒரு சாம்ராஜ்ய நடிகரையே தெருவுக்கு கொண்டு வந்தது என்பதை பற்றி தான். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ஒரு கிசுகிசுனா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஃபார்வர்ட் மற்றும் வலைவழியில வர சில கிசுகிசு செய்திகள், செய்தியாளர்கள் அவர்களை பற்றிய ஒரு எண்ணோட்டம் தான் இருக்கு. இந்த காசிப் என்பது லைக் ஏதோ இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா காலத்துல வந்து ஒரு விஷயம் கிடையாது. இந்த காசிப் என்ற கான்செப்ட் வந்து பழங்காலத்திலேயே உண்டானது. அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா புரளி பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னா 1940களிலேயே இது விஸ்வரூபம் எடுத்தது. எப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் மூலியமா. அந்த பத்திரிகையாளரின் பேர் தான் லட்சுமிகாந்தன், சி.என். லட்சுமிகாந்தன். அதாவது என்னன்னா 1940ல நம்ம இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஆன காலம். ஃபேஸ் லிஃப்ட்னா என்னன்னா லைக் அது ஒரு முகம் அமைப்பா லைக் பிரம்மாண்டமா வளர்ந்த ஒரு காலகட்டம் அது. அதுல வந்து முதல் சூப்பர் ஸ்டார் என அறியப்பட்டவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு செய்தி வெளியிட்டவர் தான் இந்த சி.என். லட்சுமிகாந்தன் அவர்கள். முதல்ல இவர் கொலை வழக்கை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யார் இந்த சி.என். லட்சுமிகாந்தன் என்று நமக்கு சிறு குறிப்பு. என்னன்னா லைக் அவர் பணியாற்றிய ஒரு பத்திரிகையின் பெயர் ஹிந்து நேஷன். அந்த ஹிந்து நேஷன் என்பதில் ஒரு காலம் இருந்தது, சினிமா தூது என்று. அந்த சினிமா தூது என்ற காலம் பாத்தீங்கன்னா இந்த சினிமா செய்திகள் வெளிவிடுவது. இப்போ எந்த பத்திரிகை நீங்க எடுத்துக்கிட்டாலுமே பாரம்பரியமான பத்திரிகையோ அல்லது லேட்டஸ்ட் பத்திரிகையோ பாத்தீங்கன்னா ஒரு சினிமா காலம் எல்லா பத்திரிகையிலும் இருக்கும். சினிமா காலம், விளையாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் காலம், அந்த மாதிரி நிறைய செய்தி வாசிப்பு காலங்களும் இருக்கும். ஸ்பெஷலைஸ்டா அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டர் வந்து அந்த இதை வந்து அவங்க எழுதுவாங்க. அதே போன்றுதான் இந்த இந்து நேஷன், அதாவது இந்து நேஷன் தமிழில் கூற வேண்டும்னா இந்து நேஷன் என்ற பத்திரிகையில இந்த சினிமா தூது காலம் இருந்தது. இந்த சினிமா தூது காலத்துல பணிபுரிந்த அந்த லட்சுமிகாந்தன், தலைமை ஆசிரியராக இருந்த அந்த லட்சுமிகாந்தன் அவர்கள், அவரோட பணியே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காசிப் செய்திகளை வெளியிடுவது. ஆக்சுவலா சினிமா பத்தி சினிமா விமர்சனங்கள் எழுதாம சினிமா பத்தின கிசுகிசுகளும் காசிப்புகளும் அவர் எழுதி கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு காசிப்கள் என்றால் நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்க விஷயங்கள் மற்றும் அந்த வர்த்தக ரீதியா அவங்க எப்படி மற்ற தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எப்படிலாம் மேனிபுலேட் பண்றாங்க அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு, அவங்க ஈர்ப்பை தக்க வச்சுக்கிறதுக்குன்றத பத்தி தான் வந்து அவரோட நோக்கமே அந்த இதுல தான் இருந்துச்சு ஆக்சுவலா. இந்த நிலையில அவர் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். என்ன செய்தி என்றால் எம்.கே. தியாகராஜ பாகவதர், அன்றைய சூப்பர் ஸ்டார் என்று அறியப்பட்டவர், மிக பிரபலம் அவர். 14, 15 படம் பெரிய லெவல்ல ஹிட் கொடுத்துட்டு, இந்த ஹிட் எல்லாமே அடிமை இந்தியா, இந்தியா அடிமை விலங்குகள் வெள்ளையர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர் அவ்வளவு ஃபேமஸான ஹிட்களை கொடுத்த ஒரு மாபெரும் கலைஞன் தான் நம்ம எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள். என்ன நடக்கிறது என்றால் அவர் ஒரு காசிப் செய்தியை வெளியிடுகிறார். இவர் இப்பேற்பட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்டக்க வந்துட்டு பணம் வாங்கி கொண்டு அவரோட மார்க்கெட்டை வந்து அவர் ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. இவருக்கு எந்த ஒரு திறமையும் இல்லை. இவர் வளர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸை வந்து புள்ளி பண்ணி தான் அவர் வளர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி தவறான அவதூறுகளை செய்திகளாக வெளியிடுகிறார். அந்த செய்திகளாக வெளியிட்டதுக்கு பின்னணியில் அவர் கொலை செய்யப்படுகிறார். எப்பொழுது என்றால் 8 நவம்பர் 1944 வருடம் அவரது வெப்பேரி இல்லத்தில், வெப்பேரி இல்லம் மற்றும் அவரது அலுவலகத்தில் அவர் கொலை செய்யப்படுகிறார். ஒரு மர்மமான முறையில் அவர் இறந்து கிடந்தார். அந்த சம்பவம் நடந்த உடனே அனைவருக்கும் ஒரே பரபரப்பு. என்ன எப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது. அந்த காசிப்புகள் பூராவுமே ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏன் இப்படி இவ்வாறு நடந்தது என்று. பிறகு சந்தேகம் அளிக்கிறது இருவர் மீது. ஒன்று, நான் கூறியபடி தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் என அறியப்பட்ட எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் மீது, இரண்டாவது குற்றவாளியாக, இரண்டாவது சந்தேகப்படும் நபராக என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகள் புனையப்படுகின்றன. புனையப்பட்டவுடன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கைது செய்தவுடன் ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். எவ்வாறு செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தால் எப்படி இந்த நேர்மையான பாகவதர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். இப்போ ஒரு செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா செய்திகள் உண்மை தன்மையை விட புனைவு கதைகள் வேகமாக பரவும். அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா வந்துட்டு
வதந்தி வந்து ஈஸியா பரவிடும். உங்களுக்கு வதந்திகள் வந்து ஈஸியா பரவிடும். ஆனா உங்களுக்கு வந்துட்டு உண்மை பரவறதுக்கு நேரம் எடுக்கும். தட்ஸ் வாட் தே சே இன் இங்கிலீஷ் இஸ் ட்ரூத் நெவர் ஃப்ளைஸ் ஆக்சுவலி. ஒன்லி த ஃபால்ஸ் லைஸ் ஃப்ளை லைக் அ புஷ் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. காட்டு தீ போன்று பரவும் பொய் பித்தலாட்டங்கள். உண்மை எப்பொழுதும் தாமதமாகத்தான் ஜனங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போலீஸ் விசாரணை நீள்கிறது. இறுதியில் என்எஸ்கே மற்றும் எம்கேடி தியாகராஜ பாகவதர் இருவரும் நேரடி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த இரு திரையுலக கடவுள்களும் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு இந்த கரண்ட் எக்மோர் செஷன்ஸ் நீதிமன்றம் உள்ளதல்லவா எழும்பூரில், சென்னை எழும்பூரில், அவங்க வந்து இருவருக்கும் 9 பேர் கொண்ட ஸ்பெஷல் பெஞ்ச் என்ன செய்கிறது என்றால் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. எந்த ஒரு இதுவும் இல்லாம ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அந்த விசாரணை நடந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். ஏ மித்ராஜ் போன்ற ஒரு சிறந்த வழக்கறிஞர்களை கொண்டு அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள். மேல்முறையீடு செய்தவுடன் என்ன நடக்கிறது, அந்த தீர்ப்பையே மேற்கோள் காட்டி அதே தீர்ப்பு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றமும் அவர்களுக்கு தண்டனையை உறுதிப்படுத்துகிறது. உறுதியாக்கி அதை மீண்டும் அதான் அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் சென்டென்ஸ் என கூறப்படும் ஆயுள் தண்டனை ஊர்ஜிதம் செய்யப்படுகிறது. பிறகு என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க ஜெயிலில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால் அவர்களது பேர் புகழ் பணம் அனைத்தும் கரைந்து கடுகாக போகிறது. லாயர் ஃபீஸ், அப்புறம் லைக் அவங்க பப்ளிசிட்டி பிஆர்ஓ ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் ஜெயிலில் அவங்க என்ன நடக்குதுன்னா இப்போ 12 படத்துல வந்து பாகவதர் அவர்கள் புக் ஆயிருந்தார். அந்த டைம்ல 12 படத்துல வந்து அவருக்கு புக் ஆயிருந்த தருவாயில பல தயாரிப்பாளர்கள் நஷ்டஈடு கேட்க தொடங்கிவிட்டனர். அந்த காலகட்டம் விடுதலை வேட்கை இருந்த காலகட்டம், ஜனங்களிடத்தில் மிக போராட்ட குணங்கள் இருந்த காலகட்டம் அது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு பணத்தெல்லாம் திருப்பி கேட்கறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியா கழுத தெரிஞ்சு கட்டறுப்பான கதையா வந்து அவர் வித்துக்கிட்டு இருக்கிறார் தியாகராஜ பாகவதர் அவர்கள். பிறகு என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள். அப்பொழுது உச்ச நீதிமன்றம் என்னும் ஸ்தாபனம் கிடையாது. பிரிவியூ கவுன்சில் எதுவென்றால் வெஸ்ட்மினிஸ்டர் லண்டனில் உள்ள மிடில் செக்ஸ் கில்டுகளில் உள்ள இதுதான் பேர் பிரிவியூ கவுன்சில் எனப்படும். அப்பொழுது வந்து இந்திய அரசியலமைப்பு இந்த இது நடக்கும்போது இப்ப அடிமை இந்தியாவிலிருந்து சுதந்திர இந்தியாவிற்கு இடம்பெறுகிறது இந்திய சுதந்திர வேட்கையின் காரணமாக. ஓகே, ஸோ அப்போ நடக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால் அந்த வழக்கு லண்டனில் விசாரிக்கப்பட்டு கே முன்ஷி அவர்கள் மிகவும் சிறந்த வழக்கறிஞர், இந்தியாவிலேயே நம்பர் 1 வழக்கறிஞர் என்று அறியப்பட்ட கே முன்ஷி அவர்கள் தலைமையின் கீழ் அவர்கள் வழக்கை வாதிடுகிறார்கள். பிறகு மீண்டும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மறு விசாரணைக்கு ஏற்கப்பட்டு இருவரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். கே முன்ஷி அவர்களின் இதை பற்றி கே முன்ஷி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் ஒரு தலை சிறந்த மனிதர், சுதந்திர போராட்ட தியாகி மற்றும் தலை சிறந்த லாயர். அவரின் காரணமாக இவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் இதில் ஒரு வேட்கை உள்ளது. இதில் என்னவென்றால் கே முன்ஷி அவர்கள் போன்ற ஒரு இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு வழக்கறிஞரை கேஸிற்கு லைக் வழக்கிற்கு வாதிட வக்கீலாக தேர்ந்தெடுக்கும் போது பண செலவும் ஏராளம். ஆகையால் என்ன ஆகிறது என்றால் இவர்கள் ஆல்ரெடி லைக் இவங்க வந்து நிறைய பணத்தை வீணாக்கிட்டாங்க இந்த மாதிரி கேஸ்ல. ஸோ அதனால வந்து என்ன நடக்குதுன்னா வந்துட்டு இந்த பிராணிப்பட்டவங்க வந்து நிறைய சொத்துக்களை எல்லாம் விற்று கே முன்ஷி அவர்கள் விடுதலையும் வாங்கி விட்டார்கள் இருவரும், எம் கே தியாகராஜ பாகவதர் குறிப்பாக. இப்பொழுது என்னவென்றால் ஏறக்குறைய ஒரு 6-7 ஆண்டுகள் இவர்கள் சிறையில் இருந்த காலகட்டம் என்னவென்றால் ஒரு 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். 44 47 வரை இவர்கள் சிறைவாசத்தில் இருந்தவர்கள். பிறகு ரிலீஸ் ஆன போது பழைய அந்த ஒரு சரிஷ்மா என்று கூறுவார்கள் அல்லவா ஆங்கிலத்தில், அந்த ஈர்ப்பு கவர்ச்சி அவர்களுக்கு இல்லை. நடிச்ச படம் எல்லாம் ஃபிளாப்பு. அதனால வந்து லைக் மிகவும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டனர் இருவரும், குறிப்பாக எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள். ரைட், இப்போ வந்து மாடர்ன் கம்பேரிசன், இது ஏன் இந்த காசிப்களையும் இந்த திரை கூத்துகளையும் நாம் ஆதரிக்க கூடாது என்பதில் மிகவும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும்.
இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் செய்தினா, முதல்ல ஒரு பேஜ் காசிப் ஆக்கிடும். 2வது சோஷியல் மீடியா வளர்த்தாலேயே நொடியில் பரவும். ஆனா 40 நகர்லயே இந்த பேட்டர்னை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பப்ளிக் நரேட்டிவ், பப்ளிக் ப்ரெஷர், கேரியர் இம்பாக்ட் எல்லாம் ஏராளம். ஒரு காசிப்பை நம்ம நம்பரவாசி. அதனால இந்த கேஸ், இந்த லக்ஷ்மிகாந்தன் அவர்கள் கொலை கேஸ் ஒரு சாம்ராஜ்ய நடிகரையே தெருவுக்கு கொண்டு வந்தது. அதனால் சோஷியல் மீடியா பதிவுகளை மிக கவனமாக பதிவு செய்யுங்கள். யாருடைய வாழ்க்கையும் யாரோட பொய் பொல்லாபத்தையும் நாம் சம்பாதித்து விடக்கூடாது. நன்றி. இது போன்ற செய்திகளை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.